அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இது ஆண்டின் பொதுக்காலம் 23ஆம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகம் மார்க் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 31 முதல் 37 வரையிலான இறைவார்த்தைகள். இந்த நற்செய்தி பகுதியிலே ஆண்டவர் இயேசு பேச்சு திறனற்ற, கேட்கும் திறனற்ற ஒருவருக்கு நலமளிக்கின்ற அந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த நிகழ்ச்சியானது ஏற்கனவே ஏசாயா இறைவாக்கு நூலிலே முன்னறிவிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு என்று கூட நாம் சொல்ல முடியும். இன்றைய முதல் வாசகம் ஏசாயா இறைவாக்கு நூலில் 35ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரையிலான இறை வார்த்தைகளிலே நாம் கேட்கின்ற 2 சொற்றொடர்கள். காது கேளாதவரின் செவிகள் கேட்கும், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது இதை நாம் 3 கண்ணோட்டங்களிலிருந்து பார்க்க முடியும், 3 கோணங்களிலிருந்து நாம் பார்க்க முடியும். முதலாவதாக அங்கிருக்கின்ற அந்த மக்கள், அவர்களுடைய பார்வையில். இரண்டாவதாக இயேசுவின் பார்வையில். மூன்றாவது நமது பார்வையில். இப்படியாக 3 கோணங்களிலே நாம் இந்த நற்செய்தியை புரிந்து கொள்ள முடியும். முதலாக இயேசுவை அணுகி வந்த அந்த மக்கள், இந்த கேட்கும் திறன் அற்ற, பேச்சு திறனற்ற இந்த மனிதரை ஒரு சில மனிதர்கள் கொண்டு வருகின்றார்கள். நல்ல உள்ளங்கள் அவரை அழைத்து வருகின்றார்கள். இவர்கள் தங்களுக்காக இயேசுவிடம் வரவில்லை, தங்களுக்கு இயேசு ஏதோ செய்ய வேண்டும் என்று வரவில்லை. தங்களோடு வாழுகின்ற ஒரு சக மனிதருக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக வருகின்றார்கள். துன்பத்தில் துயர் துடைக்கின்ற மனிதர்களாக இவர்கள் தென்படுகின்றார்கள். உதவி தேவைப்படுகின்ற மனிதனுக்கு, துன்பத்தில் இருக்கின்ற மனிதனுக்கு உதவி செய்வதுதான் அறம். துன்பத்தில் உதவி செய்வதுதான் ஆன்மீகம். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகத்தை, ஒரு அற வாழ்வை நாம் இந்த மனிதர்களில் பார்க்கின்றோம். சாதாரண மனிதர்கள். இப்படியாக வாழ்க்கையில் எத்தனையோ மனிதர்களை நாம் பார்ப்பது உண்டு. சாதாரண மனிதர்கள், அவர்கள் உதவி செய்ய தயங்கவே மாட்டார்கள். இனி இந்த மனிதர்கள் துன்பத்தில் துயர்திடைக்கின்ற மனிதர்களாக இருக்கின்றார்கள் என்பது மட்டும் அல்ல, எங்கு சென்றால் உதவி கிடைக்கும் என்பதையும் அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள். எனவேதான் இவர்கள் இயேசுவிடம் வருகின்றார்கள். இயேசுவை அணுகினால் உதவி கிடைக்கும், இயேசுவை அணுகினால் பிரச்சனை நீங்கும், இயேசுவை அணுகினால் எல்லாம் நடக்கும் என்ற அந்த நம்பிக்கை, அந்த எதிர்நோக்கு, இதைத்தான் நாம் இந்த மக்களிடம் நாம் பார்க்கின்றோம். எனவே சாதாரண மனிதர்களிடம் இருக்கின்ற அந்த நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை, இறை நம்பிக்கை, கிறிஸ்துவின் பால் அவர்கள் கொண்டுள்ள இந்த நம்பிக்கை, இது வாழ்வழிக்கின்றது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு சொல்வது போல, சுமை சுமந்து சோர்ந்திருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் இளைப்பாறுதல் தருகின்ற கடவுளாக இயேசு இருக்கின்றார். மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே இந்த இயேசுவின் வார்த்தைகளை நாம் கேட்க முடியும். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, என்னிடம் வாருங்கள். ஆண்டவர் இயேசு தருகின்ற அந்த நிம்மதி, ஆண்டவர் இயேசு தருகின்ற அந்த நிறைவு, ஆண்டவர் இயேசு தருகின்ற அந்த அமைதி, நீ தேடும் அமைதி இயேசுவிடம் உண்டு என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை நாம் கேட்டிருப்போம். இப்படிப்பட்ட ஆன்மீகம்தான் புனித பவுலிடமும் நாம் பார்க்க முடிகின்றது. பவுல் தன் வாழ்க்கையில் எத்தனையோ இடர்களை சந்திக்கின்றார், துன்பங்களை சந்திக்கின்றார். ஆனால் சோர்ந்து போகாமல் நிற்பதற்கு அவருக்கு கொடுத்த அந்த ஆற்றல் இயேசு என்ற அந்த தாரக மந்திரம். எனவே பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய மடலில் 4ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தில் எப்படி சொல்லுவார், எனக்கு வலு ஊட்டுகின்றவரின் துணை கொண்டு எதையும் செய்யும் ஆற்றல் எனக்கு உண்டு. எனவே இயேசு கிறிஸ்துவிலே எனக்கு எதையும் செய்யும் ஆற்றல் உண்டு என்பதை பவுல் அவருடைய வாழ்க்கையின் அனுபவமாக பெற்றுக்கொண்டார். எனவே இந்த சாதாரண மனிதர்களிடம் இருந்த அந்த நம்பிக்கை நமக்கு ஒரு பாடம். இயேசுவிடம் வந்தால் நோய் நீங்கும், இயேசுவிடம் வந்தால்
நாம் தேடுகின்ற அமைதி நமக்கு கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அந்த நிறைவான அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த எதிர்நோக்கு, எந்த வார்த்தைகளில் நீங்கள் சொன்னாலும் இயேசுவில் வாழ்வு உண்டு என்பதை இந்த சாமானிய மனிதர்கள் உணர்ந்து கொண்டது போல நாம் அந்த அளவுக்கு உணர்ந்திருக்கின்றோமா என்ற கேள்வியை நாம் இன்று கேட்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த நற்செய்தி பகுதியை ஆண்டவர் இயேசுவின் கண்ணோட்டத்திலிருந்து நாம் பார்ப்போம். ஆண்டவர் இயேசு பொதுவாக குணமாக்குகின்ற பொழுதெல்லாம் நோயாளியை தொடுகின்ற ஒரு வழக்கம் அவருக்கு உண்டு. அவர் தொட்டு குணப்படுத்தினார் என்றுதான் பெரும்பாலான நலமளிக்கும் நிகழ்ச்சிகளிலே நாம் வாசிக்கின்றோம். ஒரு நோயாளியை தொடுவது அவரை தீட்டுப்பட்டவராக ஆக்கும். ஆனால் அதை பற்றி இயேசு கவலைப்பட்டதாக தெரியவில்லை. அவர்களை தொடுகின்றார். ஆனால் இந்த நிகழ்ச்சியிலே இயேசு இன்னும் ஒருபடி மேலே செல்லுகின்றார். தேவையில் இருந்த அந்த நபரை தனியாக அழைத்துச் செல்லுகின்றார். கூட்டத்திலிருந்து தனியாக அழைத்துச் செல்லுகின்றார். இதை நாம் சற்று கவனிக்க வேண்டும். பொதுவாக கேட்கும் திறனற்ற மனிதர்கள் சற்று உணர்வு பூர்வமாக இருப்பார்கள். தே ஆர் சென்சிட்டிவ். எனவே அவர்களை அந்த கூட்டத்தில் வைத்து சங்கடப்படுத்த இயேசுவுக்கு விருப்பமில்லை. எனவே தனியாக அழைத்துச் செல்கின்றார். அவருக்கு இயேசு பேசுவது புரியாது. எனவே உடல் மொழியில் அவர் பேசுகின்றார். த பாடி லாங்குவேஜ், அவரை தொடுதல். இனி தனது உமிழ்நீரால் அவருடைய நாவை தொடுவதாக நாம் இங்கு வாசிக்கின்றோம். இது எந்த அளவுக்கு இன்றைய சூழலில் விரும்பத்தக்கதாக இருக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் இயேசுவின் காலத்திலே அதற்கு ஏதோ ஒரு பொருள் கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும். இன்னும் உமிழ்நீருக்கு குணமளிக்கின்ற ஆற்றல் உண்டு என்று நமக்கு நிச்சயமாக தெரியும். வாய்க்குள் ஏதாவது காயம் ஏற்பட்டால் அந்த உமிழ்நீர் தான் அதற்கு மருந்து. எனவே இங்கு ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தையில் அவரை குணமாக்கி இருக்க முடியும். நான் விரும்புகின்றேன், குணமாகு என்று சொல்லியிருக்க முடியும். ஆனால் இந்த இடத்திலே ஆண்டவர் இயேசு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி அவரை அனுப்பிவிட விரும்பவில்லை. அவரை தொட்டு நீயும் ஒரு மனிதன் என்று சொல்லுகின்ற பரிவை ஆண்டவர் இயேசு இங்கே காட்டுவதாக நாம் பார்க்க முடியும். எனவே இங்கு ஆண்டவருடைய பார்வையிலே இவர் ஒரு மனிதர். He is a person, he is not a case. இனி மனிதன் என்று சொல்லும்போது இயேசுவின் பார்வையிலே அவர்கள் மதிப்பு மிக்கவர்கள். They are precious. பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா இறைவாக்கு நூலுக்கு நாம் மீண்டும் திரும்புவதாக இருந்தால், ஏசாயா 43:4 வசனத்திலே, என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், நான் உன்மேல் அன்பு கூறுகின்றேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எனவே கடவுளின் அந்த வார்த்தையை இயேசுவின் வாழ்விலே, இயேசுவின் அணுகுமுறையிலே நாம் பார்க்க முடிகின்றது. இனி அடுத்து இயேசு உச்சரிக்கின்ற அந்த வார்த்தை எஃபத்தா, திறக்கப்படும். இந்த திறக்கப்படு என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை அவருடைய செவிகளையும் அவருடைய நாவையும் கட்டவிழ்த்து விட்டது என்பது உண்மை. ஆனால் அதையும் தாண்டி உள்ளத்தின் ஆழத்திலே அவன் விடுதலை பெற்ற மனிதனாக மாறுகின்றான் என்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. எனவே இயேசு விடுவிக்கின்ற பொழுது, இயேசு நலமாக்குகின்ற பொழுது அது உடல் சார்ந்த ஒன்றாக அது ஒரு நாளும் இருந்ததில்லை. அது உளம் சார்ந்ததாக, ஆன்மா சார்ந்ததாக அது இருந்திருக்கின்றது. முழுமையான ஒரு மனிதனை விடுவிக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இயேசுவின் ஒவ்வொரு அரும் அடையாளமும் இருந்திருக்கின்றது. எனவே இயேசுவிலே நாம் பார்க்கின்ற அந்த உண்மை, அந்த செய்தி, இயேசுவின் பார்வையில் நாம் மதிப்பு மிக்கவர்கள், நாம் விலையேற பெற்றவர்கள். அவர் நம்மை மனிதனாக, ஒரு அன்பனாக, நண்பனாக நம்மை ஏற்றுக்கொள்கின்றார். மூன்றாவதாக, நமது கண்ணோட்டத்திலிருந்து நாம் இதை பார்க்கின்ற பொழுது நமக்கு நினைவிருக்கும் நம்முடைய திருமுழுக்கின் போது இயேசுவின் இந்த வார்த்தை எஃபத்தா என்ற இந்த வார்த்தை உச்சரிக்கப்பட்டது. நமக்கு திருமுழுக்கு கொடுத்த அந்த அருட்பணியாளர் நமது செவிகளையும் நமது உதடுகளையும் தொட்டு நீ கடவுளின் வார்த்தையை காதால் கேட்கவும் அதே வார்த்தையை நாவால் அறிக்கையிடவும் அருள்வாராக என்று அங்கு ஒரு ஜபம் சொல்லப்படுகின்றது. எனவே திருமுழுக்கிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுளுடைய வார்த்தையை கேட்பதற்கும் அவருடைய வார்த்தையை பறைசாற்றுவதற்கும் நாம் அழைக்கப்பட்டவர்கள்
எப்பொழுது நம்முடைய திருமுழுக்கு அன்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற உண்மையையும் இந்த நிகழ்ச்சி நமக்கு நினைவுபடுத்துகின்றது. நாம் பல நேரங்களிலே கடவுளுடைய வார்த்தையை கேட்கின்றோம், ஆனால் கேட்பதில்லை. மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லப்படுவது போல, அவர்கள் காண்கின்றார்கள் ஆனால் காண்பதில்லை, கேட்கின்றார்கள் ஆனால் கேட்பதில்லை. செவியிருந்தும் கேளா மடந்தைகளாக நாம் வாழ்கின்றோம். கடவுளுடைய வார்த்தையை கேட்பது என்பது விவிலியத்திலிருந்து வாசிக்க நாம் கேட்பது என்று மட்டுமல்ல. கடவுள் இந்த உலகத்திலே பேசுகின்றார், இயற்கையிலே பேசுகின்றார், என் சகோதரனிலே கடவுள் பேசுகின்றார், வாழ்க்கையின் அனுபவங்களிலே கடவுள் பேசுகின்றார், வாழ்க்கையின் நிகழ்வுகளிலே கடவுள் பேசுகின்றார். அது நமக்கு கேட்கின்றதா என்பதுதான் நாம் இந்த சிந்திக்க வேண்டிய ஒன்று. பழைய ஏற்பாட்டிலே கடவுள் காது கொடுத்து கேட்டார். விடுதலை பயண நூல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் இதை பார்க்கின்றோம். என் மக்களின் அழுகுரலை நான் கேட்டேன். கடவுள் கேட்கின்றார். நாமும் கேட்பதற்கு செவி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமது செவிகளை இயேசு எஃபத்தா என்ற வார்த்தையாலே திறந்து விட வேண்டும். அவர் திறந்து விட தயாராக இருக்கின்றார். எனவே இந்த உலகத்திலே நடக்கின்ற நிகழ்வுகளை நாம் உற்று நோக்க வேண்டும். அபயக்குரல் எழுப்பப்படுகின்ற பொழுது நம் செவிகளுக்கு அது எட்ட வேண்டும், அது நமது காதுகளுக்கு வர வேண்டும். நாம் நம்மை பற்றியே நினைத்து கொண்டிருந்தால் உதவிக்காக இயங்குகின்ற எந்த மனிதனுடைய கூக்குரலும் நமது காதுகளுக்கு எட்டப் போவதில்லை. ஆண்டவர் இயேசு நம் கண்களை திறக்க வேண்டும், காதுகளை திறக்க வேண்டும். ஏழை மக்களின் அழுகுரல் நமது காதுகளை எட்ட வேண்டும். அநியாயத்தால் அக்கிரமத்தால் சோர்ந்து போன மக்களுக்கு நமது நாவு ஆறுதல் அளிக்க வேண்டும். நீதிக்காக போராடுகின்ற மக்கள் மத்தியிலே நமது குரல் ஓங்க வேண்டும், நீதிக்காக ஓங்க வேண்டும். பேச்சிழந்த மனிதர்களாக அல்ல, கேட்க முடியாத மனிதர்களாக அல்ல. சக மனிதன் துன்பப்படுகின்ற பொழுது துயர்திடைக்க ஓடி வந்த அந்த மனிதர்களைப் போல நானும் துன்பத்தில் உழல்கின்ற என் சகோதரனை, என் சகோதரியை ஏற்றுக்கொள்ள, அவர்களுக்காக பரிந்து பேச, அவர்களோடு நிற்க, அவர்களோடு ஒத்து உணர நான் தயாராக இருக்கின்றேனா? இயேசுவைப் போல ஒவ்வொரு மனிதனையும் மனிதனாக, ஒரு பொருளாக அல்ல, எனது தேவைக்கு பயன்படுகின்ற கருவிகளாக அல்ல, மனிதர்கள், ப்ரெஷியஸ், விலையேறப்பட்ட மனிதர்களாக நான் ஏற்றுக்கொள்கின்றேனா? துன்பத்தில் வாடுகின்ற ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலை கேட்ட கடவுளின் அந்த செவிகள் நமக்கு இருக்கின்றதா என்பதைத்தான் நாம் இன்று சிந்தித்து, இந்த நற்செய்தி நமக்கு விடுக்கின்ற அந்த அழைப்பை ஏற்று நமது வாழ்வை நாம் செம்மைப்படுத்துவோம். நன்றி.